ஸ்பூனை எடுத்து அலக்கா அந்த முறுக்கை எடுக்க வாங்கடா அலக்கா எடுத்துட்டு ஒன்று தான் வந்துப்பா. சூப்பராக இருக்குங்க. காரம், உப்பு, புளிப்பு மூடுன்னு வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வச்சு தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இது கூட சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊறட்டும். இனிப்பு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 5 காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் குண்டு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இது காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். அதனால் நான் 5 எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பேரிச்சப்பழம். இதில் இருக்க விதைகளெல்லாம் நீக்கிடலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். 5 காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் விதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். புளி, காரம், வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு வாசனை வருது. பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் ஜலம் ஊறுது. இதை போய் சூடு ஆறினோன்னு மிக்சியில் அரைக்கணும். சூடோடு அரைக்கக்கூடாது, மிக்சி எகிரிடும். சூடு ஆறின பிறகு தான் அரைக்கணும். சரியா? வேக வச்ச புளி, வெல்லம், மிளகாலாம் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா காரம் இருக்காது, அதனால் மிளகாத்தூள் தனியாக போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வறுத்த சீரகம், சோம்பையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேரிச்சம்பழம் சட்னின்னு கூட வச்சுக்கலாம். செம்ம ஸ்பைஸியாக புளிப்பா, காரம், உப்பு எல்லாம் கலந்து ஒரு புது வகையான டேஸ்ட்டில் இருக்குது. தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும் போல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த சட்னி. ரொம்ப நல்லா காரமாக இருக்குது. காரம் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். மெயின் ஹீரோ இந்த பேரிச்சம்பழ சட்னி தான். இவங்களையும் சேர்த்து ஒரு கலக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்குன்னு கலக்கிடலாம். நல்லா கலக்கியாச்சு. போட் பிளேட்டில் மாற்றியாச்சு. நம்ம வீட்டில் வளர்ந்த ஸ்ப்ரிங் ஆனியனை அதுக்கு மேலே தூவிக்கலாம். இது வளர்க்குறதுனால அடிக்கடி நம்மளுக்கு என்னென்ன டிஷ் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் மேலே வந்து உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப அழகாகவே வராங்க. அப்படியே மேலக்கா தூவிக்கலாம் இவங்கள. அப்படியே நம்ம ஒரு பைட் பண்ணும்போது ஒரு க்ரன்ச்சியாக வெங்காய ஸ்மெல் வரும். நல்லாயிருக்கும். கட் பண்ணும்போதே கொஞ்சம் அழ வச்சுட்டாங்க என்ன. போட்டாச்சு. மேலே வறுத்த எள்ளு கொஞ்சம் தூவிக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருப்பா. சீக்கிரமாக சாப்பிட்டல, இல்லாட்டி முறுக்கு நமுத்து போய்டும். ஹாட் அண்ட் ஸ்பைசியான பேரிச்சம்பழம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு இன்றைக்கி ரெடி. சாப்பிட்டுடலாமா?